Assalamualaikum, welcome to Afra's Food Channel. அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியா அழகா கியூட்டா கோதுமை மாவு வச்சு காயின் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெளியே கிறிஸ்பி அண்ட் லேயரா, உள்ளார ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள், 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பரோட்டாக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் கொடுக்குங்க. கூடவே 1 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் நார்மல் கோழி முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் மாவுக்கு 1/2 கப் பால் தேவைப்படும். இந்த முட்டையும் பாலும் இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு அந்த பரோட்டாவுக்கு நல்ல சாஃப்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து டஸ்ட் பண்ணிவிட்டு, கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்ட முடியுமோ திரட்டிக்கலாங்க. நல்லா கட்டையோட சைஸ்க்கு ஃபுல்லாக நான் திரட்டிக்கிறேன். மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஃபுல்லாக தடவி விட்டுட்டு ஒரு கத்தியை வச்சு 1 இன்ச் சைஸில் கீறி விட்டுக்கலாங்க. 1 இன்ச் சைஸுங்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த குட்டி குட்டி பரோட்டா சைஸுக்கு. இப்போ ஓரத்துலேருந்து கரெக்டாக மெல்லிசாக சுருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதே போல் எல்லாத்தையும் நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் சரி, இல்லை ஒரேடியே ஃபுல்லாக திரட்டிட்டு ஹோலாக சுருட்டிட்டு கடைசியில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுருட்டி எடுத்ததை 2 விரல்களை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை டவா வச்சு சூடானதும் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க இந்த காயின் பரோட்டா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வெந்ததும் சுற்றியோரம் நல்லா எண்ணெய் விட்டு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், டீப் ஃப்ரைலாம் தேவையில்லை. அழகாக லேயராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக நல்ல லேயராக இருக்குது பாருங்கள். இவ்வளோதாங்க, நம்ம காயின் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அழகாக பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். மேலே நான் வெஜிடபிள் குருமா எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் வெஜ் குருமா செஞ்சதுனால அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் சிக்கன் குருமா, மட்டன் குருமா எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பொதுவாகவே இந்த மைதா மாவில் தான் செய்வாங்க. நாம் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக செம்மையாக இருக்கும். இது உங்கள் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.